ஹாய், குட் மார்னிங். நான் உங்களோட சக்தி. உங்களுக்கு தெரியும், பல வருஷமாக நம்ம எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலியை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஃபேமிலியா? த ஹீலர் ஃபவுண்டேஷன் ஃபேமிலியாக நம்ம எல்லாரும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட நோக்கம் என்ன? மக்களோட தேவைகளை புரிஞ்சு அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியை செய்கிறது தான் இந்த அமைப்போட நோக்கம். உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், மனுஷன் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கைப்பிடிச்சு தூக்கலாம். நாளைக்கு தோத்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு பாடம் சொல்லித்தரலாம். ஸோ ஹீலர் ஃபவுண்டேஷன் வந்து பாடங்களும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். முடியாதவங்களுக்கு அது லைஃப் லெசன் சொல்லுவாங்க. ஸோ உதவி மட்டும் இல்லாத அவங்களுக்கான கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம். இப்போ ரோட்ல யாராவது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா வெறும் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடோ துணியோ ட்ரெஸ்ஸோ மட்டும் இல்லை, அவங்களுக்கு மனநல மாற்றம் தேவைங்க. மைண்ட்ல இருந்து அவங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படின்னா மனசு சரியாகணும். அதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு உயிரை ரெஸ்கியூ பண்ற ஒரு ஆபரேஷன், அவங்களுக்கான ஹோம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஈஸியில உங்களுக்கு தெரியும், அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம சரியான இடத்துல தான் போறோமா, நம்ம ரோட்ல இருந்தாலும் தோணும். பட் அதையும் தாண்டி அவங்களுக்கு நம்மளால ஒரு பெட்டரான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும். ஸோ என்னோட டீமும் நானும் கிளம்பி போயிட்டு இருக்கோம். தொடர்ந்து நான் உங்களுக்கு நன்னோட அப்டேட்ஸ் தரேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த அம்மாவை நாங்கள் எப்படி பார்த்தோன்றது சொல்கிறேன். நீங்கள் நிச்சயமா ஆச்சரியப்படுவீங்க. அந்த அம்மா வந்து மயக்க அடிச்சு விழுற நிலைமையில இருந்தாங்க. அவங்கள ஹோல்டு பண்ணி என்ன பாட்டி ஏது பாட்டின்னு விசாரிக்கும் போது ஒட்டுமொத்த ஊரே வந்து இவங்களோட பிரச்சனைகளை நமக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க ரொம்ப இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க சார், திருவிழான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, திருப்பி யாரும் அவங்க கூட போகல அப்படின்னும் போது உண்மையாகவே வந்து சிச்சுவேஷன் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் ரோட்டில் மட்டும் விட்டுறக்கூடாதுங்க. ஹோமில் கூட சேர்க்குறவங்களோட ஒன்றும் தப்பு இல்லைங்க. அது பத்திரமா நம்ம அம்மா அப்பா இருக்கணும், சேஃபாக இருக்கணும், மரியாதையோடு இருக்கணுன்றதுக்காக நிறைய பேர் ஹோமில் சேர்க்குறாங்க. அது தப்பு இல்லைங்க. ஆனால் ஏன்னா இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி இல்லை, நியூக்ளியர் ஃபேமிலி, ஒருத்தரே வேலைக்கு போயிட்டு ஒருத்தரே பார்க்குறது ரொம்ப டஃப்பு. ஹோமே தப்புன்னும் போது நடு ரோடுன்னா அது எவ்வளோ பெரிய தப்புங்க. அந்த மாதிரி இருக்கிற தயவு செய்து கெஞ்சு கேட்டுக்கிறேங்க. என்ன சிச்சுவேஷன் டஃப்பாக இருந்தாலும் இந்த ரோட்டில் விட்றது, சொல்லாத கொள்ளாத விட்டுட்டு வந்துடுறது, இதை மட்டும் என்றைக்குமே பண்ணாதீங்கன்றது மட்டும் நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க. பாட்டிமா நல்லா இருக்கீங்களா? ஏன் சாப்பிட்டீங்களா? காலைல என்ன கொடுத்தாங்க? இட்லியா? பரவாயில்ல. ஊர் ஜனங்களாம் உதவியாக இருக்காங்க உங்களுக்கு. அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் வந்து உங்களை பொண்ணு வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இங்கே உங்களை விட்டுட்டாங்க இல்லையா? நீங்கள் எங்கே தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு யாருமே இல்லை. உங்களுக்கு ஒரு இடத்துல நிறைய உங்களை மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க பாட்டி, நிறைய பேர் இருக்காங்க. உங்களை மாதிரியே அவங்களே எல்லாரும் விட்டுட்டாங்க. அந்த இடத்துக்கு இன்னைக்கு நம்ம போகிறோம். போகலாமா? உங்களுக்கு சாப்பாடு, மருந்து, தூக்கம், டிவி, டான்ஸ், ரோட்டில் யாரும் இல்லாத கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு தாயை இன்னைக்கு மீட்கிறதுக்கு வந்து அவங்கள இப்போதான் குளிப்பாட்டுறதுக்குள்ளே கொட்டு போனோம். நீங்கள் பார்த்தீங்க, குளிக்க வைக்கும் போது அவங்க மேலே தண்ணி ஊற்றும் போது உண்மையாகவே ஒரு குழந்தை மேலே தண்ணி ஊற்றுற ஒரு ஃபீல் தான். நிச்சயமாக வந்து இந்த புண்ணியம் எங்களை மட்டும் இல்லை, இதை பார்க்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் பெரிய மாறுதல் ஏற்படுத்தும் நினைக்கிறேன். ஏன்னா சக மனுஷனுக்கு கிடைக்கிற பேசிக்கான விஷயமே கிடைக்கல அப்படின்னா மனுஷத்தன்மை போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தங்க. அதை போகாத பார்த்துக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் பண்ணணும். இதுக்கு என்னங்க தேவை? இதுக்கு பெரிய பணம் செலவாகுமா இந்த மாதிரி உதவி பண்றது? சத்தியமா இல்லைங்க. பணம்லாம் செகண்டரிங்க. ஆனா இதுக்கு பெரிய மனம் வேணுங்க, நல்ல உள்ளம் வேணும். அது இருந்துச்சுன்னா உண்மையா மனுஷ சமுதாயத்துக்கு எல்லா மாணவர்களும் பெரியவங்களும் வேலைக்கு போறவங்களும் உங்களால முடிஞ்ச உதவி உங்களால செய்யும். இன்னைக்கு இவங்களை குளிப்பாட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சு கூப்பிட்டு கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பக்கம் நம்ம ஃபேமிலி நம்மளை விட்டுருச்சுன்ற ஒரு கவலையா இருக்கும், இன்னொரு பக்கம் அவங்கள விட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த உள்ளம். ஏன்னா தாய் உள்ளம் இல்லை. எந்த தாய் வந்து குழந்தைங்களை விட்டு கொடுத்துருக்கு? ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு தாய் வந்து குழந்தை விட்டு கொடுத்துருக்கா? உண்மையான அன்பு, தூய்மையான அன்பு தாங்க தாய். தாய் நம்மளால ஏதோ செய்ய முடியுது அப்படின்னா அவங்க நமக்கு வாய்ப்பு தராங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேங்க. தாத்தா இருந்தாரு, உயிரோட இருந்திருந்தாருன்னா திருப்பி கல்யாணம் பண்ண சொல்லியிருப்பார் போல உங்களை. பொண்ணு வந்தா சொல்லுங்க, இது போல வந்து இட்டு போனாங்க வரமாட்டா. ரொம்ப நம்பிக்கை பாத்தீங்களா இந்த அம்மாக்கு? 8 மாசமா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் தாயோட உள்ளம் பாருங்க, வரும்ன்றாங்க, வந்தா சொல்லுன்றாங்க. அம்மா இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, வந்துட்டோம், எங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டோம். சந்தோஷமா ஊர் மக்களுக்கு? ஆமாங்க சார், குளூர்லயும் மயிலையும் இருக்கிறாங்க சார். சந்தோஷம். சரிம்மா, சரிம்மா. சேஃபான ஒரு இடத்துல அவங்கள வச்சு அவங்க இறுதி காலம் வரைக்கும் அவங்கள பார்த்துப்பாங்கம்மா. சரிங்களா? ரைட்டுமா. சரி. ஓகே ஓகே.
இந்த மழையிலையும் காத்துலையும் இங்கே வந்து இப்போ பேஞ்சுதே அந்த மழையிலையும் காத்துலையும் வந்து அப்புறம் சும்மா அங்கே விட்டு திரும்பி மணிகார் ரூமில் எடுத்து போய் விட்டு அதை இறங்க மாட்டேன்னு திருப்பி இங்கே வந்துடுச்சு ஆதரவு கிடையாது ரெடியாக அதை காப்பாற்றுங்க சரி பாட்டி நீ எப்படா வந்தீங்கன்னா எங்களை பார்த்துட்டு போங்க நாங்கள் கேட்போம் உங்களை நானும் போய் விசாரிச்சுப்பேன் ஹோம்ல நான் அவங்கள நிச்சயமா விசாரிச்சுக்கிறேன் அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க உங்க எல்லாரும் சார்பாக நாங்கள் இருக்கிறோம் சரிங்க சரிங்களா இது பாருங்க உங்க பொண்ணு உங்களோட பேரை எல்லாருக்குமே உங்க மேல சந்தோஷம்லாம் இருக்கும் அவங்க சூழல் உங்களை பார்க்கல அவ்வளவுதான் அவங்கள தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க மேல கோவம் வேணாம் புது இடம் அங்கே ஜாலியாக இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு சரியா சந்தோஷமாக இருக்கணும் ஓகே இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு வீடு மாதிரி தான் நீங்கள் ரோட்டில் இருந்தீங்க இப்போ அழகான ஒரு இடத்துல இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருங்க சரியா போயிட்டு கண்டிப்பாக வருவேன் மேலே போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் ஒரு நல்ல பர்சன் வர போகிறாங்கன்னு எல்லாரும் இருக்கிறாங்க நீங்களும் ஃப்ரெண்டு பேசுங்க நல்ல இடம் யாரையும் எதிர்பார்க்க நான் வரேன் திருச்சி வரேன் எது இன்னைக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு இதுக்கே நீங்க நன்றி சொல்லணும் கடவுள்கிட்ட நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க எல்லாம் ப்ராப்பரா உங்களுக்கு பண்ற இடம் எல்லாம் சூப்பரா இடம் சரிங்களா அப்படியே கிளம்புறேன் சரிங்களா